இப்போ எனக்கு ஒரு பக்கத்துலேயே ஒரு பாக்கெட் மருத்துவர் மாதிரி எங்கே போயிட்டு வந்தாலும் டக்குன்னு தம்பியை ஃபோனை போட்டு பாலா இதுமாரி விஷயம் சொன்னால் சரி பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் எனக்கு பாலா நட்பின் கிடைச்சது. ஒரு தம்பியாக எனக்கு அறிமுகமானது தம்பி ஹீலர் பாலமுருகன் அவர்களை எனக்கு சமீபமாக ஒரு வருஷமாக நல்லா தெரியும். ஒரு முறை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தஞ்சாவூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தேன். அங்கே ஒரு மருத்துவர்கள்லாம் நல்ல விதமாக எங்கள் அம்மாவை கவனித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பப்போ என்னை கவனித்து எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு அம்மா எப்படி இருக்கான்னு பார்த்து எல்லாம் சொல்லுவாப்பில் நானும் கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கப்போ எனக்கு இந்த பேக்கில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பெயின் இருக்கா மாதிரி ஒன்று நான் சொன்ன உடனே பாலா இதுமாரி நான் தெரியல திடீர்னு இந்த பக்கம் ஒரு வலி இருக்குன்னு. அது ஒன்றும் இல்லைன்னா ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு என் கையை ஒன்று பிடிச்சாப்புல, என் கையில் உள்ள ஒரு விரலை பிடிச்சாப்புல. எனக்கு தெரியாது அதை பற்றி எதுவுமே, என்னால் காமெடியாக தான் இருந்துச்சு எனக்கு. பிடிச்சாப்புல அப்புறம் எந்த பக்கம் வலிக்குதுன்னு சொல்லணும் அந்த இடத்த ஒரு விரலை வச்சுக்கிட்டாப்புல, விரலில் பிடிச்சாப்புல. கரெக்டாக ரெண்டுமே கரெக்டான நேரத்தில் சரியான முறையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து, ஆனால் ஒரு ப்ரெஷர் விட்டு மருந்து வந்து தெரிஞ்சுது. ஒரு சின்னதாக பண்ணி டப்புன்னு கையெடுத்து இப்போ எப்படின்னா இருந்தாப்புல டோட்டலாக வலி நின்று போச்சு. எனக்கு நான் ஒரு மிராக்கலாக ஆகிட்டேன். நான் பலா என்ன பலா செஞ்சீங்க, எப்படி பலா அது போகவே முடியல, என்ன பலா வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு, ஒரு கையை வச்சிங்க ஏதோ பண்ணுனீங்க, ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க, டக்குன்னு வலி நின்று போச்சு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நான் மிரண்டவன் தான் பாலா மேலே. அப்புறம் அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு கொஞ்சம் உடல்நிலைன்னு சொல்லிட்டு அதை அழைச்சிட்டு போய் காமிச்சேன். கழுத்து அப்படியே இப்படியே இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனப்போ நானும் பலம் வீட்டுக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போகிறேன். என் தங்கச்சி இப்படி இருக்குன்னு தெரியாது. என்னம்மா அப்படின்னா என்னம்மாண்ணா இல்லைண்ணா அது காலையில் 2 நாள் அப்படி தானே இருக்குனுது. உடனே ஒரு கையை தூக்க சொன்னா அவளை பாலா கையை தூக்கிட்டு கழுத்தில் கையை வச்சு ஏதோ ஒன்று பண்ணாப்புல உடனே இம்மிடியட்டாக நார்மல் ஆகிடுச்சு. ஐயோ என்னண்ணா அப்படின்னு. அதே போல் தான் எய்த்த வீட்டில் ஒரு பாப்பா, அப்புறம் அவங்க அப்பா, இதை பார்த்தா அவங்க அப்பா வளைச்சிட்டு வராங்க. அவர் இது விழுந்து இப்படி 1 by 1 ஒரு மிராக்கலாக நான் ஊருக்கு அழைச்சிட்டு போனால் ஒரு 4-5 பேர் பாலாட்டை ட்ரீட் பண்ணி இமிடியேட்டாக எடுத்தாங்களா. அதுக்கப்புறம் உண்மையிலே பயங்கர சந்தோஷம். அப்போ நான் இப்போ மெட்ராஸில் இருந்தாலும் என் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை டக்குன்னு பாலாவுக்கு ஃபோன் அடிப்பேன். பாலா எனது முட்டு வலிக்குது, இல்லை கால் வலிக்குது, கையை வலிக்குது, என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னென்னா அதுக்கு அழகான ஒரு மருத்துவத்தை சொல்லுவாப்புல, மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்லுவாப்புல. அக்குபங்க்சரில் இது இப்படி சார், இந்த இடத்துல இந்த விரலை இப்படி தொட்டுங்க, இந்த விரலை சேர்த்து வைங்க, இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுங்க, இந்த இடத்துல இம்மிடியேட்டாக க்யூர் ஆகிடும். ஸோ ரொம்ப நன்றி பாலா, உண்மையிலே உன்னை சந்திச்சதில்லை. இப்போ எனக்கு ஒரு பக்கத்துலேயே ஒரு பாக்கெட் மருத்துவர் மாதிரி எங்கே போயிட்டு வந்தாலும் டக்குன்னு தம்பியை ஃபோனை போட்டு பாலா இதுமாரி விஷயம் சொன்னால் சரி பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் எனக்கு பாலா நட்பின் கிடைச்சது. ஒரு தம்பியாக எனக்கு அறிமுகமானது. வாழ்த்துக்கள் பாலா. இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் இதுமாரி மருத்துவங்கள் செய்யணும். அக்குபங்க்சர் மூலமாக நீங்கள் தீர்க்க வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள்லாம் உங்களுடைய மருத்துவத்துறையை விரிவாக்கி ஒவ்வொருத்தரையும் தேடி போய் இல்லை உங்களுக்கு தேடி வர்றவங்களுக்கு அந்த மருத்துவத்துறை மூலமாக உங்களுக்கு நிரந்தர ஒரு தீர்வை கொடுக்கணும், ஒரு நிவாரணத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள் பாலா, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.